தமிழ் கழுகு. பாமகவுல அப்பாவும் மகனும் உச்சகட்ட மோதல்ல இருக்க ஒருங்கிணைஞ்ச பாமக அதிமுக பக்கம் வரும்னு நிர்வாகிகளை ஆச்சரியப்பட வச்சிருக்காராம் இபிஎஸ். தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்தவங்களும் பிரிஞ்சு போய் அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஷாக் கொடுத்துட்டு இருக்காங்க. வெளியில போன தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் சமாதானப்படுத்த பாஜக முயற்சி செஞ்சாலும் இபிஎஸ் எதுக்கும் பிடிகொடுக்காம இருந்துட்டு வர்றாரு. இன்னொரு பக்கம் பாமகவை கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றதை இபிஎஸ் உறுதி செஞ்சிட்டாருங்கிறாங்க. முதல் கட்டமா அன்புமணி தரப்பு கிட்ட கூட்டணி தொடர்பா இபிஎஸ் பேசினதாவும் அதுக்கு அவங்க ஓகே சொன்னதாவும் அதிமுகவுல தகவல் பரவி இருக்கு. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலேயே இதை இபிஎஸ் நிர்வாகிங்க கிட்ட சொன்னதாவும் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ராமதாஸ் கூடவும் இபிஎஸ் தரப்பு பேசிக்கிட்டு இருக்கிறதாவும் தகவல் சொல்றாங்க. ஒருங்கிணைந்த பாமக தேர்தலுக்குள்ள நம்ம கூட்டணிக்கு வரும்னு இபிஎஸ் நம்பிக்கையா சொல்றத அதிமுக நிர்வாகிங்க நம்ப முடியாம கிள்ளி பாத்துக்கிறாங்களாம். ஆனா அன்புமணியை நீக்கின ராமதாஸ் தேவன்னா தனி கட்சி ஆரம்பிச்சுக்கலாம்னு அறிவிச்சிருக்காரு. இத பார்க்கும்போது ரெண்டு பேரும் ஒரே அணியில இருக்க வாய்ப்பில்லைன்னு சொல்றாங்க. ராமதாஸ் தரப்பு கிட்ட திமுக தொடர்ந்து நட்புல இருக்கிறதாவும் அவரை திமுக கூட்டணிக்குள்ள சேர்க்கிற வேலைகளும் நடக்கிறதா சொல்றாங்க. நியூஸ் தமிழ் கழுகு.